எபிசோட்ல ருத்ராட்சம் பற்றிய உண்மைகள் என்னன்னு எழுதியிருக்காருங்க. அதை என்னன்னு பார்ப்போம். சுமார் மகாபாரத காலத்திற்கு முன் நாவல் பழம் போன்று அற்புத சிவப்பான ஒரு அழகிய ருசியான கனியாம் இந்த ருத்ராட்சம். அன்று காடுகளில் உணவு உறக்கம் இன்றி யோகம் செய்தவர்கள் ஒரு மகத்தான நிலையை அடையும் முன் அவர்களின் உணவே இந்த ருத்ராட்ச பழம்தான். அதை தின்றால் ஒரு நாள் ஒரு முறை மட்டும் ஒரு 5 பழங்களை தின்றுவிட்டால் 2 நாட்கள் அதன் சக்தி, அதன் வீரியம் ஜிவ்வென்று வேறு எவ்வித சிந்தனையும் கொடுக்காமல் முனிவர்களை காப்பாற்றுமாம். அதோடு மனித உடலுக்கே உண்டான சில சஞ்சல உணர்வுகளை அது அறவே தடுத்து விடுமாம். கிட்டத்தட்ட தொடர்ந்து அந்த கனிகளை உண்ணும் ஒரு முனிவன் பின் எவ்வளவு முயன்றாலும் ஒரு பெண்ணோடு சல்லாப்பிக்க முடியாது. இப்படி தோன்றிய பழங்களில் ஒன்றுதான் ருத்ராட்சம் என்ற அற்புத கனி. சில அரண்மனை வைத்தியர்கள் மன்னனை பழிவாங்க தினம் 10 பழம் என்று 6 மாதங்கள் உண்டால் உங்களுக்கு குழந்தை பாக்கியம் பிறக்கும் என்க 6 மாதத்தில் மன்னன் ஆண்மை இல்லாதவன் ஆகிவிடுகிறான். இப்படி ஏகப்பட்ட சிக்கல்கள் இந்த கனியை பற்றி தெரிந்தவர்கள் எல்லாம் தவறாக பயன்படுத்த துவங்கினார்கள். கணவனை பிடிக்காத மனைவி, காதலியை பிடிக்காத காதலன், வீரர்கள் என்று தவத்திற்காக உருவாக்கப்பட்ட கனி தவறுக்காய் உருமாற இறைவனால் அதன் வீரியம் பெருமளவில் குறைக்கப்பட்டதாகவும் எழுதியிருக்காருங்க. சிவப்பு கலரில் ஜொலித்து கொண்டிருந்த காய்கள் கருக்க துவங்கியது. பின் கெட்டியாக உருமாற உண்மையான தவயோகிகள் தவித்து போய் அதன் வீரியம் கொஞ்சமாவது இருக்கும் என்று நம்பி மனமாற அதை பிடுங்கி துளை போட்டு கழுத்தில் கட்டிக்கொள்ள ஆரம்பித்தார்கள். இன்றளவும் அந்த கனி ருத்ராட்ச கொட்டையாக, ஒரு புனித பொருளாக, மங்கள பொருளாக, மாண்புமிகு ஒரு அருள் கொட்டையாக பாவிக்கப்பட்டு மனிதர்களின் கழுத்தில் தொங்கினாலும் ஆரம்ப வீரியத்தின் ஒரு அணு அளவு சக்தி இன்னும் அந்த ருத்ராட்சத்தை விட்டு அகலவில்லை என்பது மட்டுமே உண்மைன்னு எழுதியிருக்காருங்க. இந்த நூல்கள் கிடைக்கும் இடம் கொக்கிந்தா பதிப்பகம், சென்னை. தொலைபேசி எண் 9440356667, மேலும் 9445771932. நன்றி.